விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 10ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த படத்துடைய ட்ரெய்லர் இன்னும் வெளியாகல. ஏற்கனவே கட் செய்யப்பட்ட ட்ரெய்லர் பத்திரமாக பூட்டி வைக்கப்பட்டிருக்காம். இது ஜனவரி 1ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிசம்பர் 27ஆம் தேதி வெளியாகுது. இப்போது இந்த படம் பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்கா. விடாமுயற்சி 1997ஆம் ஆண்டு வெளிவந்த ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் படத்துடைய தழுவல் ஹாலிவுட் பாரமவுண்ட் பிக்சர்ஸ் இப்பொழுது இந்த படத்திற்கு எதிராக உரிமை கோரி வந்துட்டு இருக்காங்களாம். முறையாக அனுமதி பெறாமல் இந்த படத்தை தமிழ்ல ரீமேக் செய்து விட்டனர் அப்படின்னு நஷ்ட ஈடு கேட்டிருக்காங்க. ஆரம்பத்துல 150 கோடி வரை இதற்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு தர்க்கமுமே செஞ்சிருக்காங்களா. ஆரம்பத்துல அது சார் கால் ஷீட் இருக்கிறது அப்படின்னு லைக்கா தரப்பு தான் இந்த கதையை எடுக்குமாறு மகு திருமணி அவர்களுக்கு அழுத்தமுமே கொடுத்திருக்காங்க. இப்பொழுது இந்த படத்தை வெளியிடுவதில் பெரிய சிக்கல் இருக்கு. பாரமவுண்ட் பிக்சர்ஸிடம் பேச்சுவார்த்தைகளுமே நடந்துட்டு இருக்கா. 30 கோடிகள் வரை நஷ்ட ஈடு கொடுப்பதாக லைக்கா தரப்பு ஒப்புக்கொண்டிருக்காங்க. இருந்தாலுமே அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா விடாப்பிடியாக அனைத்து பணத்தையுமே கொடுத்தால்தான் நாங்கள் படத்தை ரிலீஸ் செய்ய விடுவோம் அப்படின்னு பிரச்சனையுமே பண்ணிட்டு இருக்காங்களா. இதுல பாத்தீங்கன்னா கோலிவுட்டுடைய பெரிய தலைகள் இன்வால்வ் ஆகி இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிருக்காங்க. அதுல லைக்காவிற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் களமிறங்கி பேசியிருக்காரா. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடித்து கொடுத்துள்ளார் அப்படின்ற தகவல் தற்போது வழியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.